ஹாய். இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னா, பெருசெல்லாம் ஒண்ணும் கிடையாது. சிம்பிளா ஒரு மிக்சர். சிம்பிளா மிக்சர்னாக்கா சிம்பிளா மிக்சர். அதாவது என்னன்னா, என்னென்னமோ போடுவாங்கல்ல. நான் வந்து சிம்பிளா குறைச்ச பொருட்கள் போட்டு செய்ய போறேன். இது கொஞ்சம் உப்பு கடலை மாவுக்கு, அப்புறம் கொஞ்சம் சில்லி பவுடர். ஓகேவா? இப்ப இது வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். புயலுக்காக பிடிச்சு வச்ச தண்ணி காலி பண்ணணும். நான் இப்போ இதை மிக்ஸ் பண்ணிக்கிறேன் கையால. மிளகா பொடி, உப்பு, கடலை மாவையும் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மிக்ஸ் பண்ணிட்டு இது முறுமுறுன்னு வரணும்ல, ஸோ அதுக்காக இதுல நான் வந்து ஒரு கரண்டி கொதிக்கிற ஆயில் எடுத்து ஸ்வைன்னு ஊத்திட்டேன். கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து இன்னொரு விதத்துக்கும் ஊத்துவாங்க. என்னன்னா, எண்ணெய் எண்ணெய் குடிக்க கூடாது அப்படிங்கிறதுக்காகவும் ஊத்துவாங்க. ஸோ அதனாலதான் இப்ப நம்ம வந்து தேவையான அளவு தண்ணி ஊத்தி மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிட்டு காமிக்கிறேன். இப்போ இதுல வந்து செக் பண்ணி பார்த்தேன், இந்த மாதிரி கண்ணு உள்ள ஓட்டை. ஏன்னா வந்து இடியாப்பத்துக்கு இதோட மெல்லிசா இருக்கும், அதை விட கொஞ்சம் பெருசா உள்ளது. அதை எடுத்துட்டு கையில் ஆக்சுவலா அந்த ஹீட் அடிக்கிறதுனால கஷ்டமா இருக்கு. எங்க வீட்டுல வந்து எப்போ எங்க அம்மா தான் வந்து எப்பயும் எங்க அம்மா தான் வந்து இதெல்லாம் போடுவாங்க. அதனால இப்பதான் இதெல்லாம் நான் வந்து போட ஆரம்பிச்சிருக்கேன். அது நல்லா வேகட்டும். அது ஆக்சுவலா அந்த சலசலப்பு அடங்கி நல்ல கலர் வரும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். அது கொஞ்சம் கலர் அடங்கி வரும்போது உங்களுக்கு திரும்ப காமிக்கிறேன். திரும்பி போட்டுக்கிறேன். இப்போ இல்ல, இந்த பக்கம் இன்னும் வேகல, வெள்ளையா தான் இருக்கு. இன்னும் கொஞ்சம் நேரம் வேகட்டும். இது அதுக்கப்புறமா பொடிச்சிக்கணும் நம்ம. ஐ மீன் இப்படி ரவுண்டா வருது இல்ல, அப்புறமா பொடிச்சுக்கணும். அதுக்கு பிறகுதான் அது வந்து மிக்சரா மாறும். சரி, நான் அதை எடுக்கும் போது நான் மறுபடியும் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்ப இது வந்துருச்சு இந்த பேட்ச். இதை எடுத்துடலாம். கொஞ்சம் கம்மியா போட்டேன். எப்படி ஒரு 350 கிராம் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த 350 கிராமுக்கு நம்மளுக்கு கிடைச்ச மிக்சர் வந்து இந்த அளவு.
இது ஒண்ணு இருக்கு பேலன்ஸ் உங்களுக்கு. இது வந்து எடுத்துட்டு நெக்ஸ்ட் என்ன போறேன்னு காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ வேர்க்கடலை போட்டுக்கலாம். ஸ்டெய்னர்லயே போட்டு வறுத்து எடுத்துருங்க, அப்போ உங்களுக்கு ஈஸியா அதை வந்து எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பொட்டுக்கல்ல. இது பொரிஞ்சிச்சு, இதை நான் எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து அவல். இப்ப நான் ஒரு 2 பூண்டும் கொஞ்சம் கருவேப்பிலையும் வச்சிருக்கேன், அது போட போறேன். தள்ளிக்கோங்க தெரிக்கும். ஆயில் ஆஃப் பண்ணிட்டேன். நான் இவ்வளவுதான் போட்டிருக்கேன். இதுல வந்து காரா பூந்தி போடலாம், இதுல கொள்ளு போட மாட்டாங்க, பட் உங்க இஷ்டம், என்ன போடணுமோ போட்டுக்கலாம். அதுல அந்த காரா பூந்திலையும் கலர் கலரா போடுவாங்க. ஓகே, இப்போ நான் வந்து இந்த மிக்சரை உடைச்சு விட்டுட்டேன். இப்போ இதுல வந்து கொஞ்சம் நான் மிளகா பொடி போட்டுக்கிறேன், அப்புறம் கொஞ்சம் உப்பு டேஸ்ட்டுக்கு. இப்போ இதுல உள்ள எல்லாத்தையும் கொட்டிடலாம்.
நல்ல முறு முறுன்னு பூண்டு வாசனையோட மிக்சர் ரெடி. கொஞ்சம் உப்பு மட்டும் தேவைப்படுது. இவன் மட்டும் என்ன பாவம் பண்ணா, சில்லி கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்ப ரொம்ப நல்லா இருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. செம்மையா இருக்கு. கிட்டத்தட்ட நல்ல அந்த அரை டீன் அளவு வந்துருச்சு. நான் வந்து ஒரு 350 கிலோ 350 கிராம் தான் போட்டேன். ஸோ நம்மளுக்கு வந்து இந்த அளவுக்கு மிக்சர் கிடைச்சிருக்கு. ரொம்ப டேஸ்டாவும் இருக்கு. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. தீபாவளிக்கு இவ்வளவு ஈஸியா சீக்கிரமா பண்ணிடலாம். ஓகேவா? நம்ம இன்னொரு நல்ல வீடியோ மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.